அவன் ஒரு எல்லோருடைய கையை பிடித்து அவன் உணவாக வைத்துக் கொண்டிருந்தான். அந்த எல்லோருடைய மேல் ஆசைப்பட்டு அந்த எல்லோருடைய அந்த சிறுவன் இடத்தில் இருந்த எல்லோருடைய பிடிக்க விட்டேன். அப்பொழுது அவன் அழுது என்னுடைய தாயார் இடத்திலே போயிட்டான். அப்பொழுது என்னுடைய தாயார், நீ ஒரு பெரியவனாக இருந்து சிறுவர்களிடம் இருந்த எல்லோருடைய பிடிக்க விட்டாய் என்று ஓங்கி என்னை கன்னத்தில் படார் என்று அழைத்தார். அப்பொழுது நான் என்ன செய்து விட்டேன் தெரியுமா? எனக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த காரணத்தினால் என்னுடைய தாயை காலால் எட்டு உதைத்தேன். பெற்ற தாய் என்று பாராமல் காலால் எட்டு உதைத்த காரணத்தினால் என்னுடைய தாய் எனக்கு சாபம் விட்டார். பயிலே எப்பொழுது பெற்ற தாய் என்று நீ தாய் என்று பாராமல் காலால் எட்டு உதைத்தாயோ உன்னுடைய உதைத்த கால் முழுவதுமே புழுக்களாக மாறி போக வேண்டும் என்று என்னுடைய தாய் சாபம் விட்டார். என்னுடைய தாய் சாபம் விட்ட நாள் முதல் என்னுடைய வலது காலிலே புழுக்கள் ஒவ்வொன்றும் கொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த புழுக்கள் எல்லாம் அந்த அக்கறை ஆற்றிலே விழுந்து ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சாபம் தீர வேண்டும் என்றால் சிவனுடைய பாதம் என்றைக்கு உண்மையில் படுகிறதோ அன்றைக்குத்தான் உன்னுடைய சாபம் தீரும் என்று என்னுடைய தாயார் சாபம் விட்டார். அப்படி இருக்கும் நேரத்திலே மார்க்கண்டவனுக்கு 16 வயதிலே ஆயுள் பாக முடிந்து விட்டது. நானும் ஒவ்வொரு இடமாக அண்ணனுடைய உயிரை கவர வேண்டும், என்னுடைய கடமையை செய்ய வேண்டும், கடமை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கண்டனுடைய பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தேன். அவன் ஒவ்வொரு ஆலயமாக சென்று கொண்டிருந்தான். கடைசியாக திருக்கடவுரிலே அரிதாக தவம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது என்னுடைய கடமை தவறிவிடக் கூடாது என்று என்னுடைய பாசத்தை எடுத்து அவன் மீது வீசினேன். அப்பொழுது நான் வீசிய பாதம் என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய கழுத்திலே சென்று விழுந்தது. என்னுடைய தந்தைக்கு கோபம் வந்தது. என்னுடைய தந்தைக்கு கோபம் வந்தவுடன் என்ன செய்து விட்டார் தெரியுமா? காலால் எட்டு உதைத்தார். காலால் எட்டு உதைத்தவுடன் நான் மூச்சு அடைந்தேன். அப்பொழுது பூலோகத்திலே வசிக்கிறேன். பூலோகமே வெடித்து விடும் போல் தெரிகிறது. இந்த பூலோகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் பூமாதேவி அவர் தாக்க முடியாமல் அழுது புலம்பியது. எப்படியாவது எதிர்வரை உயிரிழக்க வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே மீண்டும் போய் வட்டியிட்டு வாதிட்ட காரணத்தினால் என்னை மீண்டும் உயிரிழப்பினார். அப்படி உயிரிழப்பும் பொழுது என்னுடைய வலது காலிலே புழுக்களாக ஓடிக்கொண்டிருந்த கால் நலமடைந்தேன். அப்பொழுது என்னுடைய தந்தையை தொட்டு வலிக்கிறேன். இருந்தாலும் கூட யாரும் பார்க்க முடியாத இந்த உலகத்திலே எந்த ஒரு தெய்வங்களாக பார்க்கக்கூடாத என்னுடைய தந்தையினுடைய சிவபெருமானுடைய பாதத்தை பார்த்த ஒரே பாக்கியம் இந்த யமதர்மனுக்கு மட்டுமுண்டு. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிலிருந்து அவர் என்ன செய்து விட்டார் தெரியுமா? என்னுடைய சோழத்தையும் பாசத்தையும் என்னுடைய தந்தையிடத்தை ஒப்படைத்தேன். இனி எப்போது என்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை எட்டு வதைத்து என்னை மூச்சு அடைய செய்தாரோ இனிமேல் இந்த பணி எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். அப்பொழுது என்ன தெரிவித்து விட்டார் தெரியுமா? என்னுடைய தந்தை, உன்னுடைய கடமையை சரிவர செய்கிறாய், அது என்ற மாற்றமும் இல்லை. ஆனால் தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்தவர்களை விட்டுவிட வேண்டாம். மீண்டும் அவர்கள் தெய்வத்தை விட்டு வெளியே வந்த நேரத்தில் ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது உன்னுடைய கடமையை சரிவர செய்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து மீண்டும் விட்ட பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய தந்தை கட்டளையிட்டார். மார்க்கண்டனுக்கும் எனக்கும் தீர்க்க ஆய்வை கொடுத்து அன்றிலிருந்து எவனாக இருந்த என்னை எவன் தர்மன் என்ற பட்டத்தையும் கொடுத்து மீண்டும் இந்த பணியை செய்து செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் மீண்டும் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். கேட்ட கேள்விக்கு சரியான பதில். எதிரியான மனிதனாக இருந்தால் உண்மையை சொன்ன ஒத்துக்க வேண்டிய விஷயம். மணிமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியர்களுக்கு 3 வகை தட்டு, செந்தட்டு, வெண்தட்டு, பொன்தட்டு, 3 வகை தட்டு இருந்தாலும் இந்த பூலோகத்தில் தமிழ் மக்கள் இடத்தில் இருக்கக்கூடியது தமிழ் தட்டு, புகழ்தட்டு. ஆனால் கேட்ட கேள்விக்கு யமதர்மன் அழகான விளக்கத்தை சொன்ன காரணத்தினால் புகழ்தட்டு, தமிழ் தட்டு என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் இடத்தில் அழகான ஒரு கைதட்டு வாங்கிடுறேன். கைதட்டு பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். கேட்ட கேள்விக்கு அழகான விளக்கத்தை சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இதிலிருந்து பார்க்க போனா மனிதனுடைய உயிரை பிடிக்கக்கூடியது யாருக்கு வேலை? யமனுக்கு வேலை. ஆனால் யமன் உயிரையே பிடிச்சது யாரு? சிவபெருமான். இதுதான் காரணம். விஷயம் நல்லா பேசுறீங்க, பரவாயில்ல. ஏன்னா விஷயத்தை நிறைய பேசலாம், நிறைய கேள்வி கேட்பேன். நான் கேட்கக்கூடிய நேரம் இல்லை அப்படின்றதுனால இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, சத்தியவான் பக்கத்துல நீங்க போக முடியும்.
முடியாது. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இல்ல இல்ல நீங்க பதில் சொல்லுவீங்க, நான் இல்லன்னு சொல்றேன். உங்கள்ட்ட என்ன உங்களுக்கு தான் கேட்க தெரியும், உங்களுக்கு சொல்ல தெரியாதா? இல்ல நீங்க சொல்லுவீங்க அப்படின்றது அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஒரு வார சோத்துக்கு ஒரு சோறு தான் படும். என்ன கேள்வி கேட்கணும், நிறைய பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். இவங்க நிறைய சந்திக்கக்கூடியதுனால நிறைய மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுனால சத்தியவான் பக்கத்துல நீங்க போக முடியாது. சாவித்திரியாகப்பட்டவள் சத்தியவான் அருகாமையில் பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே சத்தியவான் உயிரை பிடிக்க முடியாது என்று நான் திட்டமிட்டதாக நான் கூறுகிறேன். பேசுகிறோம். உன்னுடைய புத்திமதி எனக்கு தேவையில்லை. நான் யாரை பிடிக்க வேண்டும், யாரை விட வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன்னுடைய அறிவுரை எனக்கு தேவையில்லை. நாரதரே, இந்த இடத்தை விட்டு நீ சென்று விடுவது நல்லது. ஏன், என்ன காரணம்? நீ எங்கேயோ சென்றிருக்கிறாய், ஏதோ தவறு செய்து வந்திருக்கிறாய். அந்த தவறை மறைப்பதற்காக என்னிடம் வந்து வாதாடி கொண்டிருக்கிறாய். அதுதான் உண்மை. நாரதரே, எட்டு நிலை நாரதரே, நீ எட்டு நிலை நாரதரே. கூரையேறி கோலை பிடிக்க தெரியாதவன் வானத்தை எட்டி பிடிச்சு வைகுண்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். யமதர்மம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஆசிரமத்தில் இருக்கீங்க, உங்களை சந்திச்சுட்டு பெருமைப்பட வேண்டிய விஷயம். என்னை பார்த்து எட்டி நில்லு நாரதரே. ஏன், என்ன காரணம்? உங்களை பார்த்து நான் பயப்படுற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால கச்சை கட்டி கொண்டு நானே உனக்கு கைவாசி பார்க்கின்றேன் நானே. கச்சை கட்டி கொண்டு நானே உனக்கு கைவாசி பார்க்கின்றேன் நானே. உனது கைவரிசை சற்று நேரத்துக்குள் நான் பார்க்க போகிறேன். ஆனால் ஒன்று, உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் வைக்க போகிறேன். அதை பற்றி எனக்கு தனக்கு ஒரு இணைப்பதற்காக மீண்டும் சொல்றேன், எட்டு நில்லு நாரதர் என்று என்னிடம் கூறக்கூடாது. ஏன் தெரியுமா? உனக்கும் எனக்கு ஒரு பந்தயம். என்ன பந்தயம் தெரியுமா? இந்த பூலோகத்தில் சத்தியவான் உயிரை 3.25 நாளிகைக்குள் தாங்கள் கவர்ந்து விட்டால் உனக்கும் எனக்கு என்ன பந்தயம் தெரியுமா? பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன். எவ்வளவுமா? எனக்கு உனக்கு இதுதான் பந்தயம். சத்தியவான் உயிரை 3.25 நாளிகைக்குள் தாங்கள் கவர்ந்து விட்டால் நான் தில்லவ செஞ்சாரி நாராயணமல்ல. என் கையிலே இருப்பது சுப்புள்ள கட்டையும் அல்ல. என் உடம்பிலே அணிந்திருப்பது புறாவிலும் அல்ல. என் தலையிலே அணிந்திருப்பது புறாவடிச்சல்ல. சபதம் 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 சத்தியம். சத்தியவானுடைய உயிரை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதோ இப்பொழுது அவருக்கு கொடுக்கிற யாத்திரையை கொடுக்கிறேன். வெற்றியோடு வந்துவிட்டோம். அப்படி சொல். சத்தியவானுடைய உயிரை கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுதே அவருக்கு கொடுக்க வேண்டிய யாத்திரைகளை கொடுத்தே தீர வேண்டும். கொடுங்கள் சத்தியவானுடைய உயிரை. பிரபு, கொண்டு வந்த சத்தியவான் உயிரை அல்ல, எங்க உயிரை என்று சொல்கிறார். பிரபு. அவன் மனைவி அருகில் இருந்து கொண்டிருக்கின்ற சாவித்திரி சத்தியவான் சென்றால் அக்னி சுவாலை வீசிக் கொண்டிருக்கிறது. எங்களால் கிட்ட நெருங்க முடியவில்லை பிரபு. சுத்தகம்தா என்கிற பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. பத்திரி தன்மை புதியோரத்தை பற்றி வீசிக் கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே நெருங்க முடியாமல் அக்கினி சுமையாக வீசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? வெட்கமாக இல்லை உங்களுக்கு? பாசத்தை கொடு, ஒரு பாசத்தை என்னுடைய வாகனத்தில் நிறுத்துவா. நானே சென்று அந்த சத்தியமானுடைய உயிரை கவர்ந்து வருகிறேன். நாங்கள் வாகனம் மண்டியிட்டுக் கொண்டது, அதுவும் எந்திரிக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறார்? என்னுடைய வாகனம் வண்டியிட்டது. என்னுடைய வாகனம் எழுந்திருக்கவில்லை. எந்த மகளை என்னுடைய அழைப்பை கேட்டு என்னுடைய வாகனம் வண்டியிட்டு இருக்கிறது என்றால் விட்டு விடுவேடா. கால்நடையாக செல்கிறேன். கால்நடையாக சென்று அந்த சத்தியவானுடைய உயிரை கவர்கிறேன். செல்கிறேன்.
வா கணபதி பாட்டு என் கணபதி பாட்டு என் கணபதி பாட்டு வருவதற்கு மாறார் சற்று சத்தியமாக பற்றி வரே பற்றி
நாரதர் சுவாமி சொன்னது அவருக்கு இதோடு ஒரு வருமாக இப்பொழுது சுவாமி சொன்னவர் 40 நாள் கௌரி விரதம் உள்ளது. ஆனால் என் கணவரை பிரியாமல் அவர் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் அவர் பின்தொடர்ந்தே செல்ல வேண்டும். என் கணவன் உயிருக்கு எந்த ஆபத்து வராமல் அம்மா தாய் தேவி ஓம் சக்தி அம்மா ஏதாம்மா எனக்கு துணையாக இருக்கணும். சுவாமி இருந்தேன் ஒன்றுமே இல்லையே. இல்லையே, உன் முகத்துல ஏதோ மாற்றம் தெரியுது. தாமரை போன்ற உன்னுடைய வதனம் இன்று மிகவும் வாட்டமாக இருக்கிறதே. என்ன சுவாமி? எனக்கு தெரியாது அவனை பற்றி. எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்கும் நீ இன்று ஏதோ மனசுல பெரிய சுமை இருக்கிற மாதிரி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உன் முகத்தை பார்த்தா வெளியில் சொல்ல முடியாத ஒரு பயம் உன் மனதை ஆட்கொண்டிருக்கிறது. அது என்ன பயம்? தாங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் சுவாமி. சரி, ஏன் சுவாமி எப்பொழுதாவது எந்த சூழ்நிலையாவது ஒரு இளவரசனை காதலித்து இப்படி ஒரு பிரதேசியை மறந்து விட்டோமே என்று வருத்தப்பட்டிருக்கிறாய? சுவாமி என்ன வார்த்தை சொல்றேன்? இதுவரை என் மனதில் அப்படி நடத்ததே இல்லை சுவாமி. தங்களை சந்தித்து உங்களை திருமணம் செய்வதற்காக எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் தெரியும். என்ன செய்வோம் சாவத்தை? மனிதன் நினைப்பதை போல எதுவுமே நடப்பதில்லை. இறைவன் ஒருவன் ஆட்டு வைக்கின்றான். நாம் ஆடுகிறோம். அதிலிருந்து மீள யார முடியும்? நான் நாடு வந்ததை பற்றியோ இன்ப துன்பங்கள் இழந்ததை பற்றி கூட நான் கவலைப்பட்டதே கிடையாது சகோதரி. ஆனால் என் பெற்ற தாயின் நிலைமை பார்த்தாங்க. கண்களை வந்தது காணகத்திலே அப்பா மகனை சத்தியவான் எங்கே இருக்கின்றாய் மகனே என்று அவர்கள் தட்டு தருமாறி எழுந்து வரும்பொழுது என் இதயமே வெளிப்படை போடுகிறோம். பசியா வாழும் தவளையில் காட்டுக்கு சென்ற நான் கைவர் கண்டவர்களை அதுவரையில் அவர்கள் துணையாக காட்டுக்கு எங்கு சென்று தாய் கண்ணி கிழங்குவதை கொண்டு மிருகங்கள் சஞ்சரிக்கின்ற காலகத்திலே வசித்து வரும். ஆனால் என்னுடைய தாயினர் கண்களை இழந்து காலகத்திலே கவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அவர் நான் சென்ற பிறகு அவர்களுக்கு துணையாக இருப்பவர் யார்? நீ நீ என்னோடு வந்து விட்டால் அவர்களுக்கு யார் துணை? ஒரு மிருகம் வந்தால் அவர்களுக்கு தெரியும். இது மிருகம், இது மனிதன் என்று தெரியும் அவர்களுக்கு. அதனால் கண்ணிழந்த தாய் தந்தை
என்ன சாமத்திலே என்றும் இல்லாமல் இன்று இவ்வளவு பிடிவாதமாக கூறுகிறாய்? பரவாயில்ல சுவாமி, இவ்வளவு வருத்தப்பட்ட நான் இங்கே இருக்கிறேன் சுவாமி. என்னை மணந்து என்ன சொல்வதற்கு நீ காட்டுக்கு வர ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதானே? வா, சுமாரியிடம் சொல்லி என் தாயந்தர்களுக்கு பக்கத்துணையை அமர்த்தி விட்டு என் தாயந்தர்களுக்கு உத்தரவு பெற்று அப்படியே அந்த சுவாமி மறந்து கேட்கிறேன். மருமகனா உண்மையான சுவாமி. சாவித்திரி சுவாமி, கனிவிருக்கங்களை எல்லாம் பறித்து விட்டோம். போதுமா? போதுமா? போதும். வேற ஏதாவது தேவை? வேற அந்த மரங்கள் எல்லாமே எல்லாமே வருது சுவாமி. சுவாமி, அந்த விறகுகள் வெட்ட வேண்டும்ல? ஓ, வீட்டுக்கு விறகு சுவாமி, விறகெல்லாம் சேகரிச்சுட்டோம். விறகுகள் வேணும்ல? ஏன்னா காட்டுல விறகு பஞ்சா சரி. ஏன்னா போன ஒண்ணு எரிக்கிற மாதிரி இருக்குல்ல. யாரு? பட்ட மரத்தின் மீதே விறகுகளை உடைத்து நான் கீழே எடுத்து நீ கட்டுகளாக சுவாமி. அப்புறம் நான் போகட்டுமா? சாமி, என்ன சுவாமி, என்றைக்கும் இல்லாமல் எப்போதுமே எங்க போனாலும் போய் வாரங்க வருகிறேன் என்றுதான் சொல்லுகிறேன். இப்போது திடீரென்று போறேன் என்று சொல்லுகிறேன் சுவாமி. இல்லை சாமத்திரி, விறகுடிக்க போகட்டுமா என்று கேட்டேன். அப்படி சொல்லுங்கள் சுவாமி, எனக்கு பயமாக இருக்கிறது சுவாமி. இதப்பா, நீ என் பக்கத்தில் இருக்கிறாய், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். எந்த ஆபத்தும் நம்மை நெருங்க முடியாது. நீ என் அருகே இருக்கும். சரி, அந்த வார்த்தை உன்னோட மனதை புண்படுத்தி சொல்லாதீங்க சுவாமி. போய் விறகு ஒடிச்சுட்டு வரட்டுமா? போட்டுமா? போய் வாருங்க சொல்லுங்க சுவாமி. சரி, போய் போட்டுமா? போய் வாருங்க. ஏன் சாமத்திரி? என்னமோ தெரியல சுவாமி, உங்கள் தெரியக்கூடாது. உங்கள் அருகிலே இருக்க வேண்டிய மனதில் இருக்கிற சுவாமி. எனக்கு போட்டேன், உன்னை பேர் வாழ. சரி, என்ன சுவாமி, என்ன சுவாமி? உன்னை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. வேற ஒன்றுமில்லை. உன் முகத்தை பார்க்க வேண்டும், உன்னோடவே இருக்க வேண்டும், இந்த அழகு முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. இன்று முதலாவது இன்று உன்னை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. எப்போதுமே இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது மட்டும் இதை பார்க்க வேண்டும் என்று அப்படி
சொல்கிறாய்? என் கண்களுக்கு மட்டும் தெரியும் அந்த தனி உருவம். என் அன்பில் உனக்கு தெரியவில்லையா? எனக்கு தெரிய காயமில்லை. உனக்கு தேவை என்னுடைய உயிர் ஒன்றுதானே. இல்லை சமுத்திரி, நான் பார்த்தது கனவல்ல. இதோ, கண்மணி அந்த உருவத்தை பார்த்து இவ்வளவு பயங்கரமான உருவத்தை என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல.
என்னை கழித்தார்கள். சொல்லுங்க சுவாமி, சாவித்திரி, நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். நான் பிறந்த பிறகு என்னுடைய உடலை தகனம் செய்துவிட்டு ஐயோ, இந்த பூலோகத்தில் வசித்துக் கொண்டிருக்கிற என் தாய் தந்தைகளை நீதான் கடைசி வரை ஐயோ, ஐயோ, ஐயோ. சுவாமி, உலகத்தை வாழ்ந்தீங்களே, இழந்து விட்டு இந்த உலகத்தை நான் மட்டும் எப்படி சாமி தனியா வாழ முடியும் சுவாமி? இனிமேல் என் தாய் தந்தை விட்டால் வேறு யார் இருக்கிறார்? காலதேவன் என்னை வா என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படிலாம் சொல்லாதீங்க சுவாமி. இல்லை, சாவித்திரி. நான் பக்கத்துல
பக்கத்தில் இருக்க வருகிறார் என்றால் பக்கத்தில் இருக்க முடியவில்லை. யோசித்து எப்படியாவது சத்தியவானுடைய உயிரை கவர வேண்டும் என்றால் சாவத்திலே பிரித்தாக வேண்டும். சத்தியவானுக்கு தண்ணீர் தாகத்தை உண்டாக்கிறேன். தண்ணீர் எடுத்து வருவதற்காக சென்றிருக்கிறார் சாவத்திரி. சாவத்திரி வருவதற்கு முன்பாக இப்பொழுது சத்தியவானுடைய உயிரை கவர்ந்து இப்பொழுது செல்கிறேன் நிறுவப்பட்டனர். செல்கிறேன் நிறுவப்பட்டனர். தண்ணீர் கொண்டு வந்து விட்டாயா? எங்கே தண்ணீர்? தண்ணீர் எங்கே? சாவித்திரி, சாவித்திரி, ஐயோ அம்மப்பா. என் மனைவியை ஒரு முறை பார்த்து ஒரு முறை பார்க்கிறாய். சாவித்திரி, சாவித்திரி, எங்கே சாவித்திரி இருக்கிறார்? ஐயோ சாவித்திரி, சாவித்திரி. எங்கே செல்ல முடியும்? என்னுடைய பாசத்திற்காகப்பட்டிருக்கிறாய். என்னுடைய பாசத்திற்காகப்பட்டிருக்கிறாய். என்னுடைய கனவை சரிவர செய்ய போகிறேன். இப்பொழுது இவப்பட்டன கொள்ளுவை சேர்க்க போகிறேன். இவப்பட்டனை சேர்த்துவதற்கு கொடுக்க வேண்டிய ஆக்கங்களை கொடுக்கப் போகிறேன்.
சுவாமி. தன்னுயிர் பிரிவதை பார்
பார்த்து சத்தியம் எனக்கு கோபம் வரவில்லை. என்னை சட்டன் என்று கூறுவார்கள். சட்டன் என்றால் கோபக்காரர் என்று பொருள். ஆனால் அந்த பெண்ணை பார்த்து சத்தியம் கோபம் வரவில்லை. அதுதான் யார் என்று எனக்கு புரியவில்லை. எப்பொழுது என்னுடைய உருவமத்த பெண்ணிற்கு தெரிந்ததோ ஒருவேளை தொடர்ந்து வந்தால் வரக்கூடும். வருவதற்கு முன்பாக சொல்கிறேன், இப்பொழுது சொல்கிறேன். இவப்பட்டார் எப்படி
சரியாக நடந்திருக்கிறார். அந்த பெண் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். ஆனால் என்னை கோபக்காரர் என்று பொருள். அந்த பெண்ணை பார்த்து சற்றேனும் கோபம் வரவில்லை. அதுதான் ஏன் என்று எனக்கே புரியவில்லை. இருந்தால் எப்பொழுது என்னுடைய உருவம் தன்னுடைய கண்களுக்கு தெரிந்ததோ, கணவனுடைய உயிரை தவிர ஏதாவது கேட்டால் கொடுத்து விட்டு இப்பொழுது எப்பப்பட்டதும் செல்ல வேண்டும். செல்கிறேன் செல்கிறேன். யாருடைய கண்களுக்கு தெரியாது, என்னுடைய உருவம் தன்னுடைய கண்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றால் ஏதாவது உனக்கு தர வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். உன்னுடைய கணவன் உயிரை தவிர அங்கே எட்டி நடத்தில் ஒட்டி நடப்பதை விட்டு விடுவதில்லை. கேட்க நினைத்தார்கள். தந்துவிட்டு நான் இப்பொழுதே எவப்பட்டது செல்ல வேண்டும். எவப்பட்டது சென்று உன்னுடைய கடவுளுடைய உயிருக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கிரையை கொடுத்தே தீர வேண்டும். செல்கிறேன் எவப்பட்டதம். என்ன கடவுள் உயிரிழந்தவர் வேற வரம் கேளு, நிச்சயமா தருகிறார். சுவாமி இப்படி வாருங்கள் சுவாமி. என்ன கேட்க போகிறார்? என்னுடைய மாமனார் மாமியார் கண்ணிழந்து நாடு நகரம் இழந்து காட்டிலே உணவு கூட இல்லாமல் காய்கனியை பறித்து அதை உணவாக சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு ஒளியிலே சிறந்த ஒளி என்ன ஒளி சுவாமி? ஒளியிலே சிறந்த ஒளி கண்ணொளி. அதோட சிறந்த ஒளி அடுத்த கண்ணொளி. சிறந்த ஒளி கண்ணொளி. கண்ணொளி தானே சுவாமி? இந்த கண்ணொளி என்றால் இந்த உலகத்தை பார்க்க முடியும், தங்களை பார்க்க முடியும். அப்படித்தானே சுவாமி? உண்மைதானே சுவாமி? அதே மாதிரி என்னுடைய மாமனார் மாமியார் கண்ணிழந்து நாடு நகரம் இழந்து தனியாக காட்டில் வாழ்கிறார்கள். அவருக்கு மீண்டும் அவர்கள் இருவருக்கும் கண்ணொளி தர வேண்டும், நாடு நகரத்தை தர வேண்டும் சுவாமி. சாவித்திரி சுவாமி உன்னுடைய மாமன் மாமியார்கள் இழந்த கண்ணொளி பெற வேண்டும். ஆமா சுவாமி. இழந்த நாடு நகரம் பெற வேண்டும். உண்மைதான் சுவாமி. அதுதானே உன்னுடைய ஆசை. அதான் சுவாமி. அப்படியே தருகிறேன், பெற்று செல்ல வேண்டும். அங்கே அப்படியே தந்தேன், அப்படியே கற்றுக்கொள்வேன். என்னுடைய மாமனார் மாமியாருக்கு கண்ணொளி கேட்டு நாடகத்தை கேட்டு தள்ளி பிறகு அவர் எப்படியாவது பெண் தொடர்ந்து சென்று எதையாவது கேட்டு என் கணவர் உயிரை வாங்காமல் வரவே கூடாது இல்லையா? அப்படித்தானே சொன்னது நீதானா? சொல் 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 என்
பாவப்பட்டு உன்னுடைய கணவனுடைய உயிரை பற்றி வந்து விட்டோம், ஏதாவது கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்ட வரத்தையும் கொடுத்து கொடுத்த வரத்தை பெற்றுவிட்டு மீண்டும் எதற்காக என்னை பொறுத்து வந்திருக்கிறாய்? ஏன் வந்தாய்? கோவப்படாதீங்க சுவாமி, நான் உங்களுக்கு மகள் மாதிரி, நீங்க எனக்கு அப்பா மாதிரி சுவாமி. என்னமோ மாமனார் மாமியாருக்கு வரன் கேட்டு கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்ன தவிர அவர்களுக்கு யாருமே இல்லை சுவாமி. வயதான காலத்தில் அவர்கள் பார்த்துக்கொள்ள ஆளுகளே இல்லை. ஆகையால் என்னுடைய தாய் தந்தையருக்கு அவர்களுக்கு வாரிசு தர வேண்டும் சுவாமி. உன்னுடைய தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும். நான் ஒரே ஒரு பெண் குழந்தை, என்னுடைய தாய் தந்தைக்கு வாரிசு இல்லை, ஆண் குழந்தை இல்லை, உன்னுடைய தாய் தந்தைக்கு வேண்டும் என்று கேட்கிறார். ஆமா சுவாமி, அப்படித்தானே? உண்மைதான் சுவாமி. யோசித்து கேட்க வேண்டும். யோசித்து தான் கேட்கிறேன் சுவாமி. கேட்டு தாய் தந்தைக்கு ஆண் குழந்தை ஆமா சுவாமி. இதோ தருகிறேன், பெற்று செல்ல வேண்டும். தட்டி தருகிறேன், தட்டி தருகிறேன். என்னோட தாய் தந்தையருக்கு வர கேட்டு கொடுத்து விட்டேன். சரி, என் கணவர் ஊரா வாங்கிட்டார், வேணாம்னு சொல்லிட்டாரு. அதை தவிர வேற கேள்வி வர கேளுட்டாரு. எனக்காவது ஒரு முறை கேட்கணுமா இல்லையா? கேட்கணும்ல? இங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? இங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? இங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா? நீங்கள் தான் என் கணவர் உயிரை தர மறுத்து விட்டீங்களே சுவாமி. நிச்சயமாக. அதை தவிர வேற எந்த வரம் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, ஆயுள்பாக முடிந்து விட்டால் அட்டவணை கொண்டு போய் இவப்பட்டனும் சேர்த்து அட்டவணைக்கு ஆட்களை கொடுத்தே தீர்வேன். இது என்னுடைய கடமையாகும். என்னுடைய மாமனார் மாமியாருக்கு வர கேட்டே கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய தாய் தந்தையாருக்கு வர கேட்டே கொடுத்து விட்டீர்கள் சுவாமி. எனக்காக ஒரு வரம் கொடுங்க சுவாமி. உனக்கா? எனக்காக சுவாமி. இதுவரையிலும் தனக்காக எந்த வரத்தையும் கேட்கவில்லை. கேட்டதே இல்லை சுவாமி. கேள் தருகிறேன். ஆனால் ஒன்று, என்ன சுவாமி? உன் கணவன் உயிரை தவிர எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் கேட்க மாட்டேன் சாமி. நான் ஒரு உயிரை தான் நீங்க தான் தர மறுத்து விட்டீர்களே. எனக்காக தான் வர கேட்டேன். கேட்கலாமா சுவாமி? கேளுங்க சுவாமி, எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை
உனக்கு குலத்தை செல்வம். ஏனென்றால் உலகத்தில் சொல்லுவார்கள் கழுத்து புருஷை இல்லாட்டாலும் வயிற்று புருஷை என்று சொல்லுவார்கள். என் கணவரே இல்லைனாலும் என் குழந்தையை பார்த்துக்கிட்டு என் பணத்தை கடத்தி விடுவேன் சுவாமி. சரி, பரவாயில்லை, தருகிறேன். உனக்கு குழந்தை மேல் ஆசை, இப்பொழுதே தந்து விட்டு செல்கிறேன். அங்க பாருங்க, ராஜாவுக்கு அஜிதம் தெரியுங்க. என்ன செய்வது? என் கணவர் உயிர் அவரிடம் இருக்கிறது. எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கேட்டு தாராளமா வரத்து கொடுத்து விட்டீர்கள். ஐயா, எனக்காக அன்பை கொடுத்து பெருமை சேர்த்தனர். அன்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் எங்கள் கலை குழுவின் சார்பாக மனமாக நன்றி. நன்றி கண்ட வணக்கம். ஐயா முரட்டுக்கால ஐயா அவர்கள் அன்பை கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். அன்பை கொடுத்து நல்ல உள்ளங்களுக்கு படமாக நன்றி. ஏனென்றால் என் கணவர் உயிர் அவரிடம் இருக்கிறது. குழந்தை செல்வம் கேட்டு கொடுத்து விட்டார். ஆண்டிக்கண்ணன் ஐயா அவர்கள் அன்பை கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். நல்ல உள்ளங்களுக்கு மனமாக நன்றி வணக்கம். எப்படி சரி, இந்த விவரத்தை அவரிடமே கேட்டு தெரிந்துக்கலாமே. என் வாழி புது பாரு கண்டே இது சோழாத தருவாரே. என் வாழி புது பாரு கண்டே இது சோழாத தருவாரே. என் வாழி புது பாரு கண்டே. எனக்கு ஒரு சிறு சந்தேகம். சந்தேகம்? ஆமா சுவாமி. என்ன சந்தேகம்? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் சுவாமி. என்ன கேள்வி கேட்கலாம்? கேள்வி கேட்கிறாய்? இங்கு வந்து எங்க கேள்வி கேட்கிறாய்? இவப்பட்டத்திற்கு வந்து என்னுடைய கோட்டையெல்லாம் சுதந்திரித்து விட்டு என்னுடைய ஆசனத்திற்கு முன்பாக நின்று என்னை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும் அளவிற்கு வந்திருக்கிறாய். அப்படி என்ன கேள்வி கேட்க போகிறாய்? அருக்கு சுரப்பது என்ன சுவாமி? அருக்கு சுரப்பது என்ன சுவாமி? அருக்கு
கொடுக்க சுரப்பது தானம். அப்படிங்களா? ஆமா. சுவைக்க சுரப்பது சுவாமி. சுவைக்க சுரப்பது என்ன சுவாமி? சுவைக்க சுரப்பது சித்திரம். அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? புரியவில்லை? புரியவில்லையே சுவாமி. உமக்கு புரியாது. ஒரு ஆணும் பெண்ணும் நேசிப்பது, ஒருவருக்கு ஒருவர் பழகிக் கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் திருமணம் செய்து கொள்வது. அப்படியா? ஆமா. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவார்கள், திருமணமாகும். திருமணமான முடிந்தவுடன் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அப்படித்தானே சுவாமி? நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் மனமுடித்தாலே குழந்தை வாக்கியம் உண்டாகும். அதில் என்ன நமக்கு சந்தேகம் இருக்கிறது? சுவாமி, குழந்தை பிறந்து அது வளர்ந்து அம்மா என்று அழைக்கும்ல? ஆமா. அம்மா என்று அழைக்கும். அப்புறம் வேற என்னென்னமோ அழைக்கும் குழந்தைகள். அப்படித்தானே சுவாமி? அம்மா என்று அழைக்கும். சிறு பிறந்தவுடன் அம்மா என்று அழைக்கும். ஆமா. பிறகு அப்பா என்று கூட அழைக்கலாம். அதில் என்ன நமக்கு சந்தேகம் இருக்கிறது? இல்ல சுவாமி, அம்மா என்று அழைத்தால் என்னை அழைக்கும். அப்பா என்று அழைத்தால் நான் யாரை காட்டுவது? ஏன்னா என் கணவர் உயிர் தங்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னா நான் யாரை சொல்வது? உன்னுடைய கணவருடைய உயிரை தான் கையிலே வைத்துக் கொண்டு வர கொடுத்து விட்டேன். சாவித்திரி, சாவித்திரி, தவறு நானல்லவா செய்து விட்டேன். சற்று யோசிக்காது வந்து கொடுத்தேன். வேடிக்கை எப்படி இருந்தது சாவித்திரி? மங்களம் உண்டாகட்டும். ஒரு விஷயம் நடந்தது. ஆமா. இந்த வாருங்க சுவாமி. சாவித்திரி, உனக்கு கொடுத்து வரோம். உன்னுடைய கணவனுடைய உயிரை நான் வைத்துக் கொண்டு உனக்கு வர கொடுத்து விட்டேன். கொஞ்சம் பொறுங்க சுவாமி. கணவர் உயிரை நீ வைத்துக் கொண்டு உனக்கு குழந்தை எப்படி பிறக்கும் என்று கேட்டு வந்திருக்கிறார். ஆமா சுவாமி, அதை தாங்களே கேட்கலாம்னு நினைச்சேன் சுவாமி. என் கணவர் உயிரை அவர் எடுத்துக்கொண்டார். சரி. எப்படியாவது என் கணவர் உயிரை வாங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என் கணவர் உயிரை தர மறந்து விட்டார். சரி, என்னுடைய மாமனார் மாமியாருக்கு வரம் கேட்டு கொடுத்து விட்டார். என்னுடைய தாய் நேருக்கு வரம் கேட்டு அதையும் கொடுத்து விட்டார். கடைசியாக எனக்கு ஒரு வரம் வேண்டும் கேட்டேன். வரம் கேட்டேன். என்ன வரம் வேண்டும் கேட்டார். எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும் கேட்டேன். அதையும் கொடுத்து விட்டார். குழந்தை செல்வத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. என்னுடைய கணவர் உயிர் அப்பர்கிட்ட இருக்கு. இது நீங்களே கேளுங்க. பார்த்தாயா, சாவித்திரிக்கு தெரியாதனமா வரத்தை கொடுத்துட்டு சண்டையில விட்டாடு போல மிச்சாடு முடிக்கிற மாதிரி தலைமுறை என்று கொண்டிருக்கின்றாய். வெக்கமா என்ன? இல்லை கேட்கிறேன். ஓரங்கள் பார்க்கலாம். இல்லை, நாங்கள் வந்ததை பார்த்தால் வந்த விதம் புதுமையாக தெரிகிறோம். புதுமை கிடையாது. மிகவும் மகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருக்கிறாய். மகிழ்ச்சியோடு தானே வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன என்னிடத்தில் புதுமையை கண்டு விட்டாய்? நீ என்ன புதுமையை கண்டு விட்டாயா? ஆமா, என்ன நான் தவறு செய்து விட்டேன்? இப்பதான் சாவித்திரிட்ட வரம் கொடுத்தீங்க. வரத்தை கொடுத்துட்டு கேட்ட கேள்விக்கு வசமா மாட்டிக்கிட்டீங்க. கீழே தலை முடிஞ்சு நிக்கிறீங்க. விளக்கம் சொல்ல தெரியாது. வரத்தை கொடுத்துக்கிறீங்க. கொடுத்த வர பழிதாக வேண்டும். அது மட்டுமல்ல, சத்தியவானவரை பிடித்து நிலைநாட்ட முடியாது என்று தாங்கள் சம்மதம் கூறினேன். அது மட்டுமல்ல, நான் என்ன கூறினேன்? நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். என்ன கூறினீர்கள்? சத்தியவானுடைய உயிரை பிடித்து விடுவேன் என்று சொன்னேன். எவன் என்ற பெயரால் சத்தியவானுடைய உயிரை பிடித்து, தர்மன் என்ற பெயரால் இப்பொழுது சத்தியவானுடைய உயிரை விடப் போகிறேன். அப்படியா? சாவித்திரி, உன்னுடைய கணவர் எப்படி இருக்க போகிறார் தெரியுமா? ஆரம்பத்தில் நீ உன்னுடைய கணவரை எப்படி சந்தித்தாயோ, எந்த தோற்றத்திலே சந்தித்தாயோ, ஆமா சுவாமி, அதே போல் தோற்றமளிப்பார். எப்படி என் கணவரை நான் சந்தித்தேனோ அதே போல என் கணவர் வருவேன் சுவாமி. சாவித்திரி, நீ கேட்க முன்பே நான் வரம் கொடுத்து விட்டேன். அழகாக ஆத்மகனாக நீ எப்படி பார்த்தாயோ அதே போல் வந்து உன்னை அடைவார். அதே சத்தியவான். சத்தியவான் சாவித்திரி இருவர்களும் 16 பற்றி 16 செல்வங்களை பற்றி நோய் நொடி இன்மை 1 ஆண்டு காலம் இந்த யமதர்மனுடைய நல்லாசியா சீரும் சிறப்புமாக மங்களகரமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி சார், நன்றி. தாங்கள் சித்தம் என் பாக்கியம்.
பேனே மாட்டிக்கிறாங்க. அதான் பிடிச்சி வந்த உயிரை திருப்பி விட்டாங்க. அன்பார்ந்த நாடகக்கலை ரசிகர்களே, இந்த நாடகம் கண்டுகளித்த அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும், இந்த நாடகத்தை வர்ண மேடையில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும், இளைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நாடகம் நல்லா இருந்துச்சு? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க மிக்க நன்றி. எல்லாம் சுகமாக வாழணும், எல்லாம் நல்லா இருந்தேன். விநாயகப் பெருமனை வேண்டுகிறேன்.